ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு கிளைனா டெய்லர்லேருந்து என்ன பார்க்க போகிறோன்னா, நைட்டி எப்படி ஆல்ட்ரேஷன் பண்ணுறது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோ பாருங்கள். அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் எப்படி நைட்டி வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணுறன்றதை பாருங்கள். ஸோ நைட்டியாக இருந்தாலும் சுடிதார் டாப்பாக இருந்தாலும் ஆம் கோல்ற பாருங்கள். அதிலேருந்து இடுப்புக்கும் ஆம்கோலுக்கும் உள்ள லென்த்து 8 இன்ச்சு. உங்களுக்கு அப்படி இன்ச்சு டேப் கையில இல்லைன்னா உங்கள் கையளவில் ஒரு ஜான் வச்சுக்கங்க. ஜான் வச்சு அதில் 1 பாயிண்ட்டுக்கு கொஞ்சம் உள்ள அடக்கி நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டு பிடிக்கும்பொழுது உங்களுக்கு அந்த ஷேப் கரெக்டாக வரும். ஷேப்னா அந்த கிப்புக்கிட்ட கொஞ்சம் டைட் வச்சு உங்களுக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி நீங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ணுங்கள். அதுபோல் நீங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ணி போடும்பொழுது உங்களுக்கு கொஞ்சம் ஃபிட்டாக நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அப்படி இல்லைன்னா ஆ கையில இருந்து நமக்கு உடம்பு ஃபுல்லா ஒரே லெவலா தச்சோன்னா, ஒரு மாரி சாக்கு மூட்டை மாரி இருக்கும். அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. அதுபோல நீங்க எந்த மாதிரி நீங்க வந்து தச்சீங்கன்னா, உங்களுக்கு சூப்பரா இருக்கும். அந்த மாதிரி நீங்க உங்களுக்கு தச்சுக்கிட்டாலும் சரி, கஸ்டமருக்கு தச்சாலும் அத ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு சூப்பரா இருக்கும். நெறைய பேரு உங்களுக்கு உங்ககிட்ட அந்த மாதிரி தச்சா நல்லாயிருக்குக்கா, எனக்கு அந்த மாதிரி தச்சு குடுங்க அப்படின்ட்டு வருவாங்க. ஆ அந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணுங்க. அதாவது கையிலேருந்து ஆம்கோல் வரையும் போடுறோமா, அந்த இடுப்புக்கிட்ட மட்டும் கொஞ்சம் உள்ள தள்ளி வரணும். அப்படி நீங்க தச்சு பாருங்க. உங்களுக்கு சூப்பரா இருக்கும் போடுறதுக்கு. எப்போதுமே எந்த வேலை செஞ்சாலும் பர்ஃபெக்ட்டா, நீட்டா செய்யுங்க. அது உங்களுக்கு வந்து நல்லாருக்கும். எப்போதுமே நான் சுடிதாரா இருந்தாலும், நைட்டியா இருந்தாலும் அந்த மாதிரி தான் பிள்ளைங்களுக்கு ஆல்ட்ரேஷன் பண்ணி குடுப்பேன். அதனால நெறைய பேரு வந்து, "நீங்க பிடிச்சா எனக்கு பிடிச்சிருக்கு" அப்படின்ட்டு என்னுடைய டெய்லர் கடைக்கு நெறைய பேர் வருவாங்க. இப்ப அடுத்தது என்னன்னா, நான் வந்து ப்ளவுஸ் கட் பண்றேன். அதாவது ஸ்லீவும், ஆம்கோல் மட்டும் தான் நான் கட் பண்ணுவேன். மத்தது எங்க பிள்ளைங்கள கட் பண்ணிப்பாங்க. ஏன் ஸ்லீவும், ஆம்கோல் மட்டும் நான் கட் பண்ணுவேன் அப்படின்னா, ஆ அதுதான் நமக்கு வந்து வெளி பார்வைக்கு கரெக்ட்டா தெரியிற இடம். அந்த ஆம்கோல் ரவுண்டு ரொம்ப பர்ஃபெக்ட்டா, நீட்டா இருக்கணும். பாருங்க, நான் கட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். அது உள்ள வந்து 2 ப்ளவுஸ் மடிப்பு. 2 ப்ளவுஸும் ஒரே அளவுள்ள ப்ளவுஸ் தான். ஒரே ஆளுக்குங்கிறதுனால நாங்க 2த்தையும் சேர்த்து போட்டு தான் கட் பண்றோம். பாருங்க, லைட்டா முன் போர்ஷன கொடஞ்சு கட் பண்ணிக்கிறேன். ஆம்கோல் ரவுண்டும் நமக்கு பேக் நெக்கும் தான் நமக்கு வெளி பார்வைக்கு தெரியும். மத்த எல்லா போர்ஷனும் நமக்கு சாரீக்குள்ள மறைஞ்சிடும். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.